கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. சம்பவங்கள் இருக்கு. ஒரு 3 மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து. ஒன்று, 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருடைய தகப்பனார் 2 பேரும் கடையில் இருக்கும் போது தாக்கப்படுகிறார்கள். அந்த தாக்குதல் நடந்த உடனே ஹச் ராஜா, அவருக்கு பேர் என்ன போடுறாங்க, தர்ம போராளியா, தர்ம போராளி. உண்மையிலே சொல்ற பாரதி சொல்லுவான். சொல்ற போது, படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்லுவான். ஏன் அதை அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் சாபம் விடுவது போல சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு எல்லா சூழ்ச்சியும் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அதனால என்ன எழுதுறாருன்னா, 5 பேர் கொண்ட கும்பல் உள்ளே வருகிறது, 2 பேரையும் சரமாக வெட்டுகிறது, சமாரியாக வெட்டுகிறது, அறிவால் ரத்தம் சொட்ட சொட்ட மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு சாவகாசமாக செல்கிறது. நம்முடைய காவல்துறை என்ன செய்கிறது? இப்படி நிறைய எழுதியிருக்காரு. அந்த ஏஎஸ்பி பேரை போட்டு அதெல்லாம் எழுதியிருக்காரு. உடனடியாக அவங்க கட்சியினை கேட்டீராக ஒரு, அது பயங்கர சென்சிட்டிவான ஊராக இருக்கிறது ராமநாதபுரம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணக்கமாக வாழ்ந்ததை கெடுப்பதற்காக இந்த கும்பல் தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டு இருக்கிறது. கடைசியில் என்ன பண்ணாங்க, விசாரித்த பிறகுதான் தெரிகிறது, அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. 5 பேர்ல ஒருத்தர் பேர் கூட இஸ்லாமியர் பேர் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த 5 பேரும் சொந்த காரணங்களுக்காக கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்த தகராறு நடந்திருக்கிறது, பிரச்சனையில் இந்த தகராறு நடக்குது. ஆனா ஹச் ராஜா என்ன சொல்றார், ஆனா இவங்களுக்கெல்லாம் நெஞ்சே இருக்குமான்னு தெரியல. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும். இவங்களெல்லாம் அப்படி சுற்றுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுல இருந்தே இவங்க சூடு வாங்கிட்டே இருந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு சூடெல்லாம் வராது, சூடு சொல்றதெல்லாம் இருக்காது. மன்னிப்பு கேட்டதா? எவனும் கேட்கல. சரி, இதை எப்படியே விட்டுட்டு கொஞ்சம் பின்னால போங்க. 2007ஆம் ஆண்டு தென்காசியில ஒரு தவறான பிரச்சாரத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை, துப்பாக்கி சூடு உள்ளிட்டு 8 பேர் கொல்லப்படுகிறார்கள். 2007. 2008 RSS அலுவலகத்தில் குண்டு வெடிக்கிறது. RSS அலுவலகத்தில் குண்டு வெடிக்கிறது, பேருந்து நிலையத்தில் குண்டு வெடிக்கிறது. RSS அலுவலகத்தில் குண்டு வெடித்த இடத்திற்கு அருகே இஸ்லாமியர்கள் அணிந்த தொப்பி கிடக்கும். என்ன ஆகும்? ஊரு பதட்டம் இருக்கு. இந்துக்களுக்கு என்ன, இந்த முஸ்லீம் பசங்களுக்கு இதே வேலைப்பா, குண்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க என்று இவருக்கு வருத்தம். இஸ்லாமியர்களுக்கு என்ன, எவனோ ஒருத்தன் செய்யறான், அது முஸ்லீம் தான் செஞ்சானா எவன்னு தெரியல, நம்ம சமூகம் மொத்தத்தையும் இப்படி பண்றாங்க. நல்ல வேலை அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இன்னைக்கு டிஐஜி ஆக ராமநாதபுரம் ரேஞ்சில் இருந்த கண்ணப்பன் IPS அந்த உயர் அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்று அனுப்புகிறார். அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள். RSS அலுவலகத்தில் குண்டு வைக்கிறான், தன்னுடைய அலுவலகத்தில் குண்டு வைத்து விட்டு குண்டு வைத்த இடத்தில் இஸ்லாமியர்களின் தொப்பியை போடுகிறார். நீங்க அது ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஓரவஞ்சகமாக நடந்து கொள்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ் கிடையாது. எச்சி நிலையில் புரண்டால் புனிதம் என்று நினைத்தால் புரண்டு விட்டு போகட்டும் என்று ஒரு மனிதன் சொன்னால் நீ புரண்டுட்டு வா. இது நம்பிக்கையா? உங்க குறிச்சி கோல்வால்கர் சொல்லி இருக்க. இப்போ என்ன கிராஸ் பிரீடிங், என்னது கிராஸ் பிரீடிங் என்ன சொல்லுவாங்க, அயல்மகரந்த சேர்க்கை, இதெல்லாம் சொல்றது மாதிரி கலப்பின உயிர்களை உருவாக்குவது சயின்டிஸ்டுகள் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். மனித இனத்தில் செஞ்சா அதை பிராஸ்டியூஷன் இப்ப சொல்லுவாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் சோதிச்சு பார்த்தாங்க,
கேரள மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது 1960 டிசம்பரில் குஜராத் பல்கலைக்கழகத்தில் அவர் பேசினது. 1961 முதல் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பத்திரிகையில் அவங்க மொழிபெயர்த்து அதை ஏதோ வேதம் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. நம்பூதிரி பிராமணர்களை வடக்கில் இருந்து அனுப்பினார்கள். அப்ப இவங்களுக்கு அறிவு வர்றதுக்காக அந்த ஊர் மக்களுக்கு முதல் ஆள் நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் முதல் ஆள் இதர 3 யாரு வைசிய சத்திரிய சூத்திர குடும்பத்து பெண்களை தான் கல்யாணம் செய்து கொள்வார். சரி, அது துளைஞ்சு போகட்டும். அதுல ஒண்ணுதான் சொல்றாங்க, நம்பூதிரி பிராமணருக்கு அறிவு இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, கடத்துறாருன்னு. சரி போ அப்படின்னு விட்டலாம். பதில் சொல்லணும். உங்க குருஜி சொல்லி இருக்காரு, நீங்க பின்பற்ற முடியுமான்னு நீங்க சொல்லணும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த ஊர்ல யாருக்கு திருமணம் நடந்தாலும், சத்திரிய வைசிய சூத்திர குடும்பங்களில் யாருக்கு திருமணம் நடந்தாலும் முதல் குழந்தை on time. Hello ma'am, office போவோம். Traffic கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. Hey modern, me maxi. இது zoom zoom பறக்குற. Check check check. This is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஊர் டாக்ஸி.